3, 6, 11 கூடியவர்கள் தீய பலன்களை தருவார்கள். 8, 12ஆம் பாவக அதிபதிகள் அந்த கிரகம் இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து பலன்களை தருவார்கள். நன்றா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 8, 12 பாவம் கிடையாது, பாவ கிரகங்கள் கிடையாது. 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் 2ஆம் பாவமும் நியூட்ரல் பிளானட். இந்த நியூட்ரல் பிளானட்ஸ் ஆதிபத்திய சுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள். ஆதிபத்திய அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் தீமையான பலன்களை தருவார்கள். எது ப்ரீடாமினன்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 8ஆம் பாவக அதிபதியாக சூரியனோ சந்திரனோ வந்தால் அது ஈவில் பிளானட் கிடையாது, கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் இல்லை. சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் அவருடைய ஸ்லோகம் சொல்லக்கூடியது. செவ்வாய், குரு, சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் மகர லக்னத்துக்கு தீமையை தரக்கூடிய கிரகங்கள். சுக்கிரனும் புதனும் நன்மையை தரக்கூடிய கிரகங்கள். சனி மட்டும் அந்த ஜாதகரை கொல்ல மாட்டார். ஏன்னா லக்னாதிபதி சனி, 2ஆம் பாவாதிபதியும் சனி தான். சனிக்கு மாரகாதிபத்திய தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. செவ்வாய் அல்லது குரு சந்திரனோடு இணைவு இருக்குமானால், சம்பந்தம் இருக்குமானால் அவர்கள் இறப்பை தருவார்கள்.